Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 34 part 1. ஓபன் பண்ணா அந்த சேரட்டைங்கிற இடத்துல அப்படியே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. அங்க பார்த்தா 6th டிவிஷனோட லிeutenant ரெஞ்சி அபரை பயங்கரமா அடிபட்டு ரத்தக்கரையா இருக்கான். எல்லாம் நம்ம இச்சிகோ காட்டின காட்டுதான். இச்சிகோவோட காலரை வெறித்தனமா புடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துருவான். நம்ம பயிலும் பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு கத்திய கீழே போட்டுட்டு பொத்துன்னு விழுந்துருவான். ஆக மொத்தத்துல 2 பேரும் மட்டை. இத பாத்துக்கிட்டு இருந்த காஞ்சுவும் யமடாவும் கத்திக்கிட்டே வருவாங்க, இச்சிகோ இச்சிகோன்னு. ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பிளானே டோட்டலா சொதப்பிரும். அப்புறம் ரூக்கியாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க தூரத்துல ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. இனி இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அடிச்சு புடிச்சு இச்சிகோவை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. வந்தவங்க அபரையோட நிலைமைய பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவன் ஒரு பயங்கரமான ஃபைட்டர், அவன் தோத்துட்டாங்கிறத நம்பவே முடியல. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்த்ததுல ஆப்பனட்ட காணும். எப்படியும் தப்பிச்சு ஓடி இருப்பான். அவனை வேணா தேடி போய் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அபரைய சேஃப்டியா மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் தப்பிச்ச உடனே நம்ம ஆளுங்க நேரா அண்டர் கிரவுண்ட் தான். ஏன்னா அதை தவிர வேற எங்க போனாலும் ஓட விட்டு வாயிலே மிதிப்பானுங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா யமடாவால மெடிக்கல் கிட் எதுவுமே இல்லாமயே காயத்தை சரி பண்ண முடியும். ஏன்னா சோல் ரீப்பரோட ஸ்பிரிச்சுவல் பவர் பண்ணும். ஆனா ஸ்குவாட் 4ல இருக்கவங்க ஸ்பிரிச்சுவல் பவர் காயத்தை சரி பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அதை மட்டும் தான் இவங்களால பண்ணவும் முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு காயத்தை சரி பண்றேன் அப்படின்ட்டு போய் பார்த்தா உடம்பு பூரா ரத்த கலரியா இருக்கும். என்னன்னா எல்லா வெட்டும் டைரக்டா பாடியில வாங்கியிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா என்ன இந்த அளவுக்கு அடி வாங்கினா ஸ்பாட்லயே பாடியா இருப்பாங்க. ஆனா நம்ம பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னும் உயிரோட இருக்கதான் அவனால நம்பவே முடியல. கண்டிப்பா இவனை ஹீல் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு டைம் தேவை. அட்லீஸ்ட் 1 நைட் ஆவது ஆகும் அப்படின்ட்டு உட்காந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். அதே நேரம் இங்க அபரைய கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. ஏதோ முக்கிட்டு இருக்கான். கீரா ரொம்பவும் கவலைப்படுவான். நான் மட்டும் முன்னாடியே போயிருந்தேன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இப்ப என்னாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு. இது உங்க தப்பு இல்ல, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் சரி பரவாயில்ல, ஸ்குவாட் 4க்கு இன்ஃபார்ம் பண்ணி மெடிக்கலுக்கு சீக்கிரமா ஆளுகளை வர சொல்லுவோம் அப்படிங்கும்போது தேவையில்லன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த பியாக்குயா குச்சிக்கு பைய. அவனை சடனா பார்த்தோன்னு ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி தனியா போய் சண்டை போட்டு இப்படி அடிபட்டு வந்திருக்காரு, கண்டிப்பா அவருக்கு மெடிக்கல் தேவைன்னு சொன்னா இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அவன் சண்டைக்கு தனியா போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கான்னா அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இந்த மாதிரி முட்டா பள்ளியில வச்சுட்டெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனால அவனை இங்க இருந்து தூக்கிட்டு போங்க, என் கண்ணு முன்னாடியே அவன் இருக்க கூடாதுன்னு போவான். அவ ஒண்ணு என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்படித்தான் பேசுவீங்களான்னு சண்டைக்கு போற மாதிரி போவான். அவன் திருப்பி 2 விட்டான்னா அவ்வளவுதான். ஆனா தைரியமா கேப்பா. பட் கிரா தடுத்து எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம்பா. அவனே தலை குடிஞ்சிட்டான். இனி நம்ம மட்டும் எடுத்து பேசினா மட்டும் கேட்டுருவாரான்னு சொல்லி அவளும் என்னைய மன்னிச்சிருங்க நீர்வா. இந்த ஹினோமோரிக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. யாருகிட்ட பேசுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பேச வேண்டாம். பேசாம அவரோட ஆர்டரை ஃபாலோ பண்ணு. தப்பு பண்ண குற்றத்துக்காக அவனை பிரிசனுக்கு கொண்டு போ அப்படின்னு அவனுக்கே கஷ்டமா தான் இருக்கும். அந்த டைமுங்கும் போது ஐயோ பாவோன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த இச்சிமாரு. அவன் எதுக்கு அவர் இப்படி பேசிட்டு போனாரு? ஸ்குவாட் 6ஓட கேப்டன் எப்பவுமே இப்படித்தான், ரொம்ப மோசம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஸ்குவாட் 4க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன்பா. அவங்களுக்கு செம ஹாப்பி. சரின்ட்டு கிராவை கூடவே கூப்பிட்டு போயிருவான். அப்பாடான்னு சொல்லி அவ சந்தோஷப்பட்டு இருப்பா. அபரை தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த டோஷிரோ ஹிட்சுகையாங்கிற 10th டிவிஷனோட கேப்டன். அட பேதியில போனவனே, இப்படி பேய் மரியாதா வருவேன்பா. ஏமா நானும் கேப்டன் தாமா, கொஞ்சம் மரியாதையா பேசும்பா. வண்டையா திட்டுவா. கேப்டன் மரியாதா நடந்துக்கிற, சைலண்டா வந்து ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? ஆமா உன்னோட லெப்டினன்ட் இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் வான் பண்ண வந்திருப்பானாமா. அதாவது ஸ்குவாட் 3 கிட்ட கேர்ஃபுல்லா இருன்னு. யாரான இச்சிமாரு. அவன் நடவடிக்கையே சரியில்லையாமா. ஏன்னா மீட்டிங் முடிச்சுட்டு டோஷிரோ போகும்போது ஐசனும் இச்சிமாருவும் ஏதோ பொடி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. உன்னால இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு ஐசன் சொல்ல, அவன் அதெல்லாம் இனி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அவன் இனி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான்பா. சோ இப்படி இன்டைரக்டா ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அதனால பார்த்து பத்திரமா இருப்பான். வாய்க்குள்ள 300 கொசு போயிட்டு வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஷாக்கா கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அசம்பிளி ஹால்ல கேப்டன்ஸ் எல்லாம் மீட்டிங் போடுறானுங்க. முன்னாடி பல்கன்னு பேசுறது யாருன்னா கேப்டன் கமாண்டர் யமமோட்டோ. என்னடானா இப்போ சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது. ஒரு லிeutenant வேற குறையறாங்க. மொத்தம் 13 பேர் இருக்கணும், இப்ப 12 பேர் தான் இருக்காங்க. சோ அதனால இனிமேட்டு இந்த பிரச்சனையை லோவர் ரேங்க்ல இருக்கவங்க கையில கொடுக்க முடியாது. அடுத்தடுத்து இதே மாதிரி தோத்தாங்கன்னா சிச்சுவேஷன் இன்னுமே பேட் ஆயிரும். அண்ட் இச்சிமாரு இதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு பண்ணான்ல, அதுக்கு நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஏன்னா எனிமீஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல. லிeutenantஸோட சேர்த்தி சீனியர் ஆபீசர்ஸையும் வந்து களத்துல இறங்க சொல்லிடுவாரு. ஜன்பகுட்டோவை தூக்கிக்கிட்டு 24 மணி நேரமும் சண்டைக்கு ரெடியா இருக்கணும். போர் டைம்ல எல்லாருமே சண்டைக்கு ரெடியா இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. எல்லா டைமும் தூக்கிட்டு தெரியணுமான்னு.
அந்த மயூரி தான் இச்சிமாருவை இன்டைரக்டா பச்சை பச்சையா திட்டுவான். கண்ட டாக்ஸ் எல்லாம் இந்த பஞ்சாயத்தை முதல்லயே தடுத்து இருந்தா நம்ம இப்படி நின்னு பேசிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லையே. சரி பரவாயில்லன்னு சரக்கி இனி அவங்க என்னோட டார்கெட், அவங்கள நான் தான் வேட்டையாடி வெளுத்து வாங்குவேன் அப்படிம்பான். சோ இப்படி ஆளுக்கு வெறி கொண்டு இருக்காங்க. மொத்தத்துல போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப ஐசன் பாத்தீங்கன்னா இச்சிமாருவை குறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படி லுக் ஊட்டான்னு தெரியல. ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம இச்சிகோக்கு உடம்ப சுத்தி கட்டு போட்டாச்சு. ஆளா பார்த்தா பஞ்சர் ஓட்டின டியூப் மாதிரி இருப்பான். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறப்பான். பரவாயில்லையே எந்திரிச்சிட்டியே, கொஞ்சம் கூட அசைஞ்சிராத, ஏன்னா இன்னும் காயங்கள் எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்குது. நான் அப்படியே ஒட்டு போட்டு கட்டு போட்டு பிட்டிங்ஸ் பண்ணி கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து வைக்கிறேன். அப்பதான் பாடி கொஞ்சம் தேரும்பான். ஆனா இச்சிகோ எங்க சொன்ன பேச்ச கேட்பான். எனக்கு டைம் இல்ல, நான் உடனே போயாகணும்னு எந்திரிப்பான். ஆட லூசு முட்டாப்பையில, உன்னால இப்ப ஒழுங்கா நிக்க கூட முடியாது, இந்த நிலைமையில போய் சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டா சேடுக்கும் மத்தவங்களுக்கும் ரூக்கியா எங்க இருக்கான்னு இப்ப தெரியாது, இவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நான் தான் அவளை சட்டு புட்டுன்னு காப்பாத்தி கூப்பிட்டு வரணும்னு நடக்க முடியாம நடந்து போய் அவன் கத்திய தூக்க போவான். யமடா எவ்வளவோ சொல்லுவான், இந்த கண்டிஷன்ல நீ போய் சண்டை போட்டினா அவனுக்கு இருக்கிற வெறிக்கு ஆளுக்கு மூஞ்சில ஒரு குத்து குத்துனானுங்கன்னா நான் உனக்கு 6 அடிக்கு குழி தோண்ட வேண்டி இருக்கும். அதனால சொன்னா கேளுன்னா கேட்காம அவன் பாட்டு கத்தி எடுத்துட்டு போவான். அப்பதான் குறுக்க நம்ம காஞ்சு வந்து மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு அப்படியே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுவான். இப்படி ஒரு குத்துக்கே நீ தாங்கல ஊரு கட்டவனே, சண்டைக்கு போறேன் நான் போறேன் பேசாம தூங்குடாம்பான். இப்ப என்னன்னா அவன் அடிச்ச அடியில இன்னொரு காயம் ஆயிருச்சு. இப்ப அதையும் சரி பண்ணணும். காஞ்சு பையிலே உன் தொல்லை தாங்க முடியலடாமா, அவனை தடுத்து நிப்பாட்டி இருக்கனேன்னு சந்தோஷப்படு, இல்லன்னா கேட்காம எந்திரிச்சு தான் போவான்பான். ஏன்னா அடிச்ச அடியில அவன் மயங்கிட்டான். இதுல என்ன பஞ்சாயத்துன்னா அவனோட லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் செஸ்ட் அங்க இருக்க வெட்டுக்காயத்துக்கு உள்ள ஆழமா வெட்டு விழுந்திருக்கணும். ஆனா விழல. ஏன்னு பார்த்தா அவன் சட்டைக்குள்ள இந்த ஒரு மாஸ்க் வச்சிருந்திருப்பான். ஒருவேளை இதாலதான் அவனுக்கு வெட்டு ஒழுங்கா விழலையா அப்படின்ட்டு அந்த ஃபைட் சீனை யோசிச்சு பார்ப்பான். அவரை ஓங்கி ஷோல்டர்ல ஒரு போடு போட்டான்ல, அந்த டைம் மாஸ்க்ல வெட்டு விழுந்திருக்குது. அதனாலதான் பையன் தப்பிச்சிட்டான் போல. இந்த மாஸ்க பார்க்கும் போதே ஏதோ ஹாலோவை பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னா அபரையோட அட்டாக்கே தடுத்து இருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். என்ன நடக்குமோ தெரியலையேன்னு கொஞ்சம் அவனுக்கு பயமா தான் இருக்குன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி ரூக்கியா இருக்க ஜெயில காட்டுறாங்க. அங்க வெளியில நின்னுட்டு இருக்க கார்டை கூப்பிட்டு, என்ன ஊருக்குள்ள ஏதோ கலவர மாதிரி இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனையா, என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி கேப்பா. அவனுங்க எங்களுக்கே இன்னும் முழுசா தெரியல, ஆனா ரெஞ்சிய பொழந்துட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சுப்பானுங்க. அவளுக்கே பயங்கர ஷாக்கு, எது ரெஞ்சியவே புளிஞ்சுட்டாங்களான்னு. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் இருக்க நிலைமையில எப்படி போய் அவளை காப்பாத்த போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.